ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா, ஒரு ஹெல்த்தியான கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சிகப்பு அரிசி கஞ்சி தாங்க செய்ய போகிறோம். அது எங்கள் பாப்பாவுக்கு செஞ்சு கொடுக்க போகிறோம். அது கூடயே நம்ம ஒரு 3 முந்திரி பருப்பை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரிசியும் முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம வாசனை வர வரைக்கும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாசனைக்கு ஒரு 2 ஏலக்காயை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்தம் நல்லா பொரிஞ்சிச்சுன்னா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா வறுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. உளுந்து நம்ம போன்ஸுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்ட்ராங்காக பண்ணும். உளுந்து சிகப்பரிசி நம்ம இரும்பு சத்து அதிகம். அதனால் நம்ம அடிக்கடி கஞ்சி வச்சு குடித்தோம்னா பெரியவங்களுக்கெல்லாம் தொப்பை குறையும். குழந்தைங்களுக்கு எலும்புகளுக்கு பல்லுக்கெல்லாம் ரொம்ப ஒரு சாஃப்டாக இருக்கும், ஸ்ட்ரென்த்தும் கூட. நம்ம முந்திரி பருப்பு போடுற ஒரு ரிச்சான ஒரு கஞ்சியாக இருக்குங்க. பாருங்கள், பொரிய ஆரம்பிக்குது. இப்போ நம்ம இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா ஆற வச்சு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இப்போ நம்ம கஞ்சி காய்ச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நாம் நல்லா கை விடாமல் கலந்துக்கலாம். இப்போ நம்ம நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாங்க. கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேறொரு பவுலுக்கு மாற்றிட்டோம். சிவப்பரிசி கஞ்சி தயாரித்து எங்கள் பாப்பாவுக்கு நாங்கள் ரெடி பண்ண ஹோம்மேடு சிவப்பரிசி கஞ்சி தயாராகிடுச்சிங்க. நீங்களே இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.